தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்று மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் தற்போது தெரிவித்திருக்கிறார். அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி மாணவர்களின் நலன் கருதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஆண்டன். கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்று தற்போது மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரம். இது தொடர்பாக தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் தான் ஒரு மாநிலம் தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பதும் அரசியல் லாபங்களுக்காக அச்சுறுத்தல்களை பயன்படுத்துவதும் பொருத்தமற்றது என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதை முழுமையாக உறுதி பூண்டிருக்கின்றார். எனவே மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு உயர வேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். நம்மளுடைய நாட்டின் கல்வி முறையின் எதிர்காலம் குறித்து மிகுந்த மரியாதையுடனும் ஆழ்ந்த பொறுப்புடனுடன் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். நம்மளுடைய இளம் மாணவர்களுடைய தலைவிதியை வடிவமைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட தலைவர்களாகிய மாநில அரசுக்கு உள்ளது. மாநில அரசானது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய மாணவர்களுக்கு அறிவு, திறன்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது கட்டாயமாகும். தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறும் சீர்திருத்தம் மட்டுமல்ல, இந்தியாவின் கல்வி முறையை உலகளாவிய தரத்திற்கு உயர்த்த முயற்சிக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொலைநோக்கு பார்வையாகும். அதே நேரத்தில் நமது மொழியில் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையையும் பாதுகாக்க இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உறுதி பூண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு சென்னைக்கு விஜயம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழி முக்கியமானது என்றும் தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது என்றும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதில் அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டிருக்கிறது என்றும் கூறியிருந்தார். பிரதமருடைய வழிகாட்டுதலின் கீழ் தமிழகத்திற்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான நமது பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார சங்கமத்தை கொண்டாடுவதற்காக இந்திய அரசாங்கத்தால் காசி தமிழ் சங்கமம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காசி தமிழ் சங்கமத்தின் போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய செம்மொழி தமிழ் நிறுவனம் மூலம் 13 இந்திய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தின் போது 15 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு மற்றும் 118 தொகுதிகளில் 46 பண்டைய இலக்கிய புத்தகங்களின் பிரெய்லி மொழிபெயர்ப்பு ஆகியவை பிரதமரால் வெளியிடப்பட்டன. தற்போது நடந்து வரக்கூடிய காசி தமிழ் சங்கத்தின் பொழுதும் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட 41 பாரம்பரிய தமிழ் இலக்கிய படைப்புகள் உத்தரப்பிரதேச முதல்வருடன் சேர்ந்து வெளியிடப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சித்த மருத்துவம், தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கண துறைகளில் அகஸ்தியரின் பங்களிப்புகள் இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தின் முக்கிய கற்பொருளாக வைக்கப்பட்டிருந்தன. தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் உரையை உடனடியாக மொழிபெயர்ப்பதற்காக அனுவாதினி மற்றும் பாஷினி போன்ற பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கான கல்வி அமைச்சகத்தின் கீழ் முக்கிய போட்டித் தேர்வுகள் தமிழ் போட்டித் தேர்வுகளானது தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பரில் சிங்கப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் செய்தபோது இந்தியாவில் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்பதாக அறிவித்தார் என்பதையும் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் மொழியானது உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகும். இந்தியாவின் பழமையான மொழி தமிழ் என்பது தேசிய பெருமைக்குரிய விஷயம். சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பாரதிய பாஷா உற்சவத்தை கொண்டாட தொடங்கினோம். கடந்த ஆண்டு 15 நாட்கள் நடைபெற்ற இந்த கொண்டாட்டங்களில் கோடிக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பொதுத் தலைவர்கள் மற்றும் பலர் பங்கேற்றார்கள். புகழ்பெற்ற நிறுவனங்களில் சுப்பிரமணிய பாரதி இருக்கையை நிறுவுவதன் மூலம் தமிழ்நாட்டின் தனித்துவமான இலக்கிய மற்றும் கலாச்சார மரபை கொண்டாட
இந்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முயற்சிகள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் தமிழை வளர்ப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் மத்திய அரசுடைய உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மொழிகளையும் நாங்கள் பாரதிய மொழிகளாகவே கருதுகின்றோம். அனைத்து இந்திய மொழிகளையும் பாரதிய மொழிகளாகவே கருதுகின்றோம். அதன்படி தமிழுக்கு அதற்குரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது என்று தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மூலமாக பாரம்பரியமான ஆழமான மற்றும் அசைக்க முடியாத மரியாதை அந்த தமிழ் மொழிக்கு உள்ளது என்பதை தர்மேந்திர பிரதான் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தேசிய கல்விக் கொள்கையானது ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுடைய தாய்மொழியில் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இது ஒரு தமிழ் பிராந்திய அடையாளம் மட்டுமல்ல, ஒரு தேசிய புதையல் என்ற உண்மையையும் வலுப்படுத்துகின்றது என்று அவர் தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் அல்லது சமூகத்தின் மீதும் எந்த மொழியையும் திணிப்பது என்பது என்ற கேள்விக்கு இடமில்லை என்பதை நான் ஏற்கனவே சந்தேகத்திற்கிடமின்றி தெரிவித்திருக்கின்றேன். அதை இப்பொழுதும் கூறுகின்றேன். எனவே எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் அல்லது சமூகத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது. தேசிய கல்விக் கொள்கையானது மொழி சுதந்திர கொள்கையை நிலைநிறுத்துகிறது மற்றும் மாணவர்கள் தங்கள் விருப்பமான மொழியில் தொடர்ந்து கற்க உறுதி செய்கிறது. உண்மையில் பல தசாப்தங்களாக முறையான கல்வியில் படிப்படியாக ஓரங்கட்டப்பட்ட தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளின் கருத்துக்களை மீட்டெடுப்பதும் வலுப்படுத்துவதும் இந்த கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்று தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். 1968ஆம் ஆண்டு முதலே இந்தியாவின் கல்வி கட்டமைப்பின் முதுகெலும்பாக இருக்கும் மும்மொழி கொள்கையை ஒரு முக்கியமான கட்டத்திற்கு கொண்டு வருகிறது. துரதிருஷ்டவசமாக தொடர்ச்சியான கல்விக் கொள்கைகளின் ஒரு பகுதியாக இருந்த போதிலும் அது ஒருபொழுதும் எழுத்து மற்றும் உணர்வுடன் செயல்படுத்தப்படவில்லை அந்த மும்மொழி கொள்கை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது பள்ளிகளில் இந்திய மொழிகளை முறையாக கற்பிப்பதை நோக்கமாக கொண்டே இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெளிநாட்டு மொழிகளை அதிகமாக நம்பியிருப்பதற்கு ஏற்கனவே வழிவகுத்திருந்தது. அதற்கு தற்பொழுது இடமளிக்காமல் மாணவர்கள் தங்கள் மொழியிலேயே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதை கொண்டு வருவதற்காகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ் உட்பட ஒவ்வொரு இந்திய மொழியும் கல்வியில் அதன் சரியான இடத்தை பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு எப்போதும் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்தின் முன்னோடியாக இருந்து வருகிறது. இந்தியாவில் மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களில் சிலவற்றிற்கு முன்னோடியாகவும் தமிழ்நாடு இருந்து வருகின்றது. நவீன கல்வியை வடிவமைத்த விளிம்பு நிலை சமூகங்களை மேம்படுத்திய மற்றும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்த்த இயக்கங்களிலும் தமிழகம் முன்னணியில் இருக்கின்றது என்று தர்மேந்திர பிரதான் அந்த ஒரு விரிவான கடிதம் தற்பொழுது தமிழக முதலமைச்சருக்கு எழுதியிருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.